ஒரு கூட்டணியில நீங்க போய் கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு தானே அது ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் வெளியில வருது. அப்போ உங்களோட தயவு செஞ்சு அண்ணன் திருமாட்டை கேட்டுக்கிறேன், திமுக தலைவர் அவர்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி சொல்லாதீங்க. திமுகவோட ஓட்டுகளும் அவர்களுக்கு போய் அவர்களும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட ஓட்டுகளும் சேர்ந்துதான் திமுக. இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு 5 சீட்டை வாங்கி நின்று எதை சாதிக்க போகிறீர்கள்? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. எதை மாத்த போறீங்க? வணக்கம். தேர்தல் வேலைகள் ரொம்ப எல்லா கட்சியிலுமே ரொம்ப ஒரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆளும் தரப்பு, எதிர்த்தரப்பு, புதிய வரவுகள். இப்போ 4 முனை போட்டி 5 முனை போட்டிங்கிற மாதிரி எல்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தேர்தல் களம் போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இப்போ மற்ற எல்லா கட்சியும் நம்ம கூட விட்டுறலாம் கூட்டணிகளை. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த கூட்டணி இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்டணியில இப்ப சமீபத்துல நடந்துகிட்டு இருக்கிற இந்த கூட்டணி குழப்பங்கள், அதுல நமக்கு நிறைய கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. அது நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு தார்மீக உரிமை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பப்ளிக்கா ஜென்ரலா அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிற போது சில கேள்விகள் நமக்கு எழுது இல்லையா, அதை தான் முன்வைக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்ப அந்த கூட்டணி கட்சிகளை ரொம்ப சிறப்பாவே அவர் அதை கட்டமைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நிச்சயமா அதுக்கு ஒரு பாராட்டு தான். ஏன்னா இந்த ஒரு 5 வருடம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆன்டி இன்கம்பைன்ஸ் அது போக நிறைய எதிர்ப்புகள் இருக்கும், எதிர் மனநிலையான ஓட்டர்ஸ் இருப்பாங்க. இது எல்லாமே தெரிந்ததுனால என்னமோ ஒரு நிறைய கட்சிகளை கூட்டணிக்குள்ள கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணியா உருவாக்கி இருக்காரு. ஓகே, அது அவரோட திறமை, அவரோட பலம். அது நம்ம அதுல நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் அதே நேரத்துல தோல்வி முகத்துல இருந்த போது திமுக கிட்ட சேர்ந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அதுவரையில அவங்க வீட்டுல அந்த 2021 தான் இவர் ஐயா சிஎம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டை சந்திச்சாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணிகள் அவங்க கூட இருக்காங்க இல்லையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இப்படி இந்த கட்சிகள் எல்லாமே அவங்க கூடவே பயணப்பட்டு வர்றாங்க. ஒரு தொடர்ச்சியா ஒரு வெற்றி கூட்டணியா அந்த கூட்டணி இருக்கு. அப்போ திமுகவோட ஓட்டுகளும் அவர்களுக்கு போய் அவர்களும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட ஓட்டுகளும் சேர்ந்துதான் திமுக உறுப்பினர்களும் வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அப்போ தனக்கு உதவி செய்த அந்த கூட்டணி கட்சிகள் அந்த நடத்துற விதம் இருக்குல்ல, அது சமீப காலமா பாத்தீங்கன்னா அது நமக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அதை பாக்குற போது. ஏன்னா உங்களுக்காகவே கூட நின்று தன்னோட கொள்கையில, கோட்பாடுல சுய விருப்பங்களை எல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு நிபந்தனையற்ற ஒரு சப்போர்ட்டை இந்த கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள்ல போராடி இருக்கலாம், எதிர்த்து நின்றுருக்கலாம், போராட்ட காலத்துல நிறைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு எதிர்கட்சியா இருந்து செயல்பட்டு இருக்க வேண்டிய கட்சிகள் அந்த கூட்டணி தர்மங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்க கூடவே ரொம்ப அது சிறப்பான ஒரு பயணம் தான் சொல்லணும். ஏன்னா கூட்டணி தர்மம்ங்கிற வகையில அது சிறப்பு. ஆனா ஒரு பொதுமக்களுக்கு பாடுபடக்கூடிய அல்லது ஒரு பொது சேவைக்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலையை அந்த கூட்டணி கட்சிகள் செய்யலைங்கிறது ஒரு புறம். அதை நம்ம தனியா வச்சிருவோம். ஆனா அந்த நிலையிலும் உங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற அந்த கட்சிகள் இப்ப நீங்க தேர்தல் நேரத்துல நடத்துற விதம் கொஞ்சம் கவலையற்றதா தான் இருக்குது. அது ஏன்னா இப்போ ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப போராடிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் இப்ப போராடிட்டு இருக்கட்டும், இப்ப காங்கிரஸ் நீங்க முடிச்சிட்டீங்க, மதிமுக முடிச்சிட்டீங்க, மற்ற விஷயங்கள் நீங்க பண்ணிட்டீங்க, ஓகே. பட் அவங்களுக்கான அந்த கரெக்டான ரெகக்னைஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அது இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. இப்ப நான் இதை நான் பேசுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கூட்டணி கட்சிகளோட தொண்டர்கள் மனநிலை அந்த இடத்துலதான் இருக்கும். ஒரு இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே இதை நீங்க ஒரு நல்ல ஜெல்லா நீங்க இருக்கீங்கிற மாதிரியே அதை முடிச்சிருந்தா அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் வெளியில மீடியாக்கள் மூலமா இப்ப வெளியில போயிருக்கும் போது அது அவங்களுடைய தன்மானத்தை உரசி பார்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இது உங்கள் தரப்புக்கு.
அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், ஐயா சண்முகமா இருக்கட்டும், இப்ப இவங்க 2 பேர் தான் அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் அவர் சொன்னது மாதிரி அவர் வெளியில வந்துட்டார். எனக்கு இனிமே இருக்க முடியாது, நான் வந்துட்டேன், தன்மானத்துக்கு தாண்டி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டாரு வெளியில. அவருக்கு ஒரு பாராட்டு. நம்ம அவர் என்ன பண்ண போறாரு அது செகண்ட் திங். பட் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்துட்டாரு. எனக்கான மரியாதை, எனக்கான அங்கீகாரம் இல்லைன்னா நான் இருக்க முடியாதுன்னு வந்துட்டாரு. பட் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சண்முகம் அவர்களும் இன்னும் அதுக்கான ஒரு இழுபறியை, இன்னும் அதுக்கான ஒரு போராட்டத்தை, இன்னும் ஒரு ஆலோசனையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அவங்க ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. மேபி உங்க கூட சேரலாம், இல்ல என்ன முடிவு எடுப்பாங்களோ. மோஸ்ட்லி என்ன சொல்றது, 100% உங்க கூட தான் வருவாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா அவங்கள நடத்தக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, ஏற்கனவே போன இதுல ஒரு 6 தொகுதி கொடுத்தீங்க. இப்ப சென்ற எலெக்ஷன்ல 21 தேர்தல்ல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மார்க்சிஸ்டா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட்ல இருக்குமே ஈக்குவலா 6 தொகுதி கொடுத்திருக்கீங்க. ஓகே, அதுல சில கட்சிகள் கூடுதலா வெற்றி பெற்றிருக்கு, சில கட்சிகள் முழுமையா இழந்திருக்கு, சில கட்சிகள் 2 தொகுதி வெற்றி பெற்றிருக்கு. பட் இந்த எலெக்ஷன்ல உங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா புதிய வரவுகள் தேமுதிக கமல்ஹாசன் வந்திருக்காங்க, அதனால கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க வைக்கிறீங்க. ரைட். அப்போ 6 தொகுதி வச்சிருக்கிறவங்கள்ட்ட குறைக்க சொல்லும் போது 173 தொகுதியில நீங்கள் குறைக்கிறதுக்கும் அவங்க குறைக்கிறது 2 ஒன்னாகுமா? 6 தொகுதியில இருந்து 1 2 நம்ம எடுக்கிறதுக்கும் 173 வச்சிருக்கிறவங்க 4 5 10 குறைக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம். அது உங்களோட உரிமை இல்லை. ஏன்னா நீங்க ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி கூட்டணியில, அது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. இருந்தா அவங்க இருக்கலாம், இல்லைன்னா அவங்க போகலாம். அந்த மனநிலை நீங்க இருக்கீங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா கூட்டணி கட்சிகளோட நிலைமை இப்ப இவங்களுக்கு தான் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் நான் கேட்கறது, இந்த மாதிரி இவ்வளோ உங்களுக்கு கிட்ட இருக்கிற உங்களோட இந்த தொண்டர், உங்க தோழர்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களா இருக்கட்டும், இவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நீங்க சற்று ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு தன்மானத்துக்கு இழுக்காயி, தன்மானத்தை இழந்து, ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தன்னை விரும்பாத ஒரு இடத்துல எப்படி நீங்க இருந்து செயலாற்ற முடியும்? அப்கோர்ஸ் தலைவர்கள் நீங்க செயலாற்றிடுவீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகளோட மனநிலை என்னவா இருக்கும்? இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு 5 சீட்டை வாங்கி நின்று எதை சாதிக்க போகிறீர்கள்? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. எதை மாத்த போறீங்க? தன்னை விரும்பாத இடத்துல போய் நீங்க இருந்து என்னத்தை செய்ய போறீங்க? நான் அதுக்காக உடனே நீங்க இன்னொரு கட்சியில கூட்டணி சேருங்க அப்படின்னு நான் சொல்லல. அரசியல் இந்த தேர்தல இப்ப ஒரு 5 சீட்டு வாங்கி சுத்தமாவே தோத்துட்டா என்ன பண்ண போறீங்க? சோ அந்த இடத்துல இருந்து நம்மளை நம்பி இருக்கிற ஒரு இனத்துக்கான ஒரு கூட்டத்துக்கான தலைவராக இருக்கும்போது நமக்கு ஏற்படுற அந்த அவமானம், தன்மானம் இழப்பு, அவமரியாதை, இது எல்லாமே தன்னோட கூட்டத்தை சார்ந்தது, அந்த இனத்தை சார்ந்தது, அந்த குழுவை சார்ந்தது. அதுக்கும் அதே நிலை தான் ஏற்படும். இப்ப அந்த இடத்துல இருந்து யோசிச்சு இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு தொண்டர்கள் மனநிலையில இருந்து நான் கேட்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டீக்ரேட்டான ஒரு வேலையா இருக்கு. ஒரு கூட்டணியில நீங்க போய் கெஞ்சுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு தானே அது ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளியில வருது. அப்போ உங்களோட லிமிட் அவ்வளவுதான், உங்களோட உயரம் அவ்வளவுதான், இவங்க அவ்வளவுதான் இவங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் கட்சி இருக்கு, உங்களுக்கு அவ்வளோ ஒரு போராட்ட குணம் நிறைந்த தொண்டர்கள் இருக்காங்க, தோழர்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணிக்காக போயிட்டு நீங்க தொடர்ந்து 20 நாட்களுக்கு மேல கிட்டத்தட்ட 1 மாதமா நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு 6 தொகுதியை கேட்டு வாங்குறதுக்கு. அது உங்கள் கட்சியின் மீதான, பொதுமக்கள் கிட்ட உங்கள் கட்சியின் மீதான ஒரு நன்மதிப்பை குறைக்கும் செயலா அது மாறிடும். இதையும் கவனத்துல எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் ஒற்றை பதிலா நீங்க மதவாதம், இந்துத்துவா, பிஜேபி அப்படின்னு ஒரே காரணத்தை திருப்பி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு அண்ணன் திருமாட்டை கேட்டுக்கிறேன், திமுக தலைவர் அவங்ககிட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி சொல்லாதீங்க, வேறு காரணங்களை சொல்லுங்க. அதை தவிர்த்து வேறு காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா அதை கேட்டு 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 போர் அடிச்சு போச்சு. இல்லாத ஒன்றை திருப்பி அதுக்காகன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி நீங்க யாரை ஏமாத்துறீங்க, இல்ல யாரை மடைமாற்றம் செய்யறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இது தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நீங்க கருத்தில் கொண்டு உங்களோட முடிவு நல்ல முடிவா இருக்கும். நீங்க அப்கோர்ஸ் எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணியில தான் இருக்க போறீங்க. ஆனா அது இருக்க போறீங்கன்னு ஒரு முடிவு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னா இவ்வளோ இந்த சிக்கல்களை நீங்க தொடர்ச்சியா செய்திருக்க தேவையில்லை.
அதை அங்கேயே முடிச்சிருந்தா அந்த கூட்டணிக்காவது அது பலமா இருந்திருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி, ஒரு இஷ்யூ இருக்கிற மாதிரி பெருசா அதை ஒரு மாசத்துக்கு இழுத்துட்டு கடைசியா போய் திருப்பி ஓகே நாங்க இந்த காரணத்துக்காக நாங்க சேர்ந்துக்கிட்டோம், மதவாதத்தை எதுக்கிறதுக்காக, இந்துத்துவாவை எதுக்கிறதுக்காக நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றது அது எந்த வகையிலையும் அந்த கட்சிக்கு, உங்க தொண்டர்களுக்கு அது ஒரு 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 தெளிவான மனநிலையோ இல்ல ஒரு கோஆர்டினேஷனையோ ஏற்படுத்தாது. கூட்டணிக்குள்ள கட்சிகளுக்குள்ள ஒரு ஜெல்லை ஏற்படுத்தாது. அது எப்படி இருந்தாலும் தேர்தல்ல அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும். அப்போ ஒரு எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் இதுதான் செய்ய போறோம் அப்படின்னா அதுலயே நீங்க ஃபர்ஸ்ட் முன்னமே அதை செஞ்சு முடிச்சிடணும். அது ஒரு இஷ்யூ இல்லைங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுத்துடணும். இது ஒரு பொதுவா அந்த கூட்டணி இழுக்கிற இன்னும் முடிவு செய்யப்படாத கட்சிகளின் தொண்டர்களின் மனநிலையிலிருந்து இந்த பதிவு பண்றேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நன்றி.